ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடைக்கு ஆசை சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா அண்ணாமலை வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் ரோகிணி தான் அப்படின்னு அவங்க மண்டையில் கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றணும், பார்க்க பாவமாக இருக்கு அப்படின்றதுக்காக முத்து அண்ணாமலை வந்துடுவார் அப்படின்னு போய் சொன்னார். ஆனால் உண்மையை சொல்லிடலாம், அப்பா வரமாட்டார் அப்படின்னு அம்மா எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல வர நேரத்தில் உண்மையிலே அண்ணாமலை வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்டாங்க. எங்கப்பா போயிருந்தீங்க, அவங்க எங்கெல்லாம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜயா கூட அழுதுட்டாங்க. அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அழுதுட்ருக்காங்க. விஜயா எந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றது இப்போ தான் புரிய வருது. என்னென்னா அவங்க எல்லார் மேலேயும் கோவப்பட்டு சிடு சிடுன்னு பேசினாலும் அவங்களுடைய குழந்தைத்தனமான மனசு அண்ணாமலை வீட்டில் இல்லை அப்படின்ன உடனே இப்போ எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் முக்கியமாக மீனா தெரிஞ்சுக்கிட்டாங்க. முத்து, மீனா இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டி உண்மையிலே ரொம்ப கிரேட்டு, அங்கிள் இல்லைன்னொடனே எப்படி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா. நம்ம மேலே சும்மா ஆண்டி கோவத்தை காட்டிக்கிட்டே வெளியில் தான் அப்படிலாம் பேசுகிறாங்களே தவிர உள்ள ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யாரும் இல்லை அப்படின்னா எவ்வளோ வருத்தப்படுறாங்கல்ல ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி கூட மீனா கிட்டே சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு மீனாவும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தான் இந்த மனோஜ் கடன் வாங்கின அந்த ஆள் திரும்பவும் வந்துடுறாங்க. ரோகிணியும் மனோஜோ அவங்கள பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே முத்து, அண்ணாமலை எல்லாருமே, முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி இவங்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்து பயங்கர அதிர்ச்சி. டைரெக்டாக அவங்க வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க உண்மையிலே எதுக்காக வந்திருக்காங்க, யார் சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்லி தான். அண்ணாமலை வேறு எங்கேயும் போகலை. ஸோ அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அவருடைய வீட்டில் தான் போய் உட்காந்துட்டு வந்திருக்காங்க. அதாவது மனோஜ் கடன் வாங்கின அந்த ஆள் வீட்டில் தான் அண்ணாமலை எழுந்திருக்காரு. அவர்கிட்ட போய் பேசி அண்ணாமலை அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது அண்ணாமலை சொல்லி தான் அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போது இந்த விஷயம் இது யாருக்குமே தெரியாது. அப்போது இவங்கள பார்த்த உடனே எல்லாரும் திரும்பவும் கடனை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போது மனோஜ், சார் என்ன சார் நீங்கள் கொடுத்த டேட் கூட முடியல, அதுக்குள்ளே வந்திருக்கீங்க, நான் கண்டிப்பாக பணத்தை எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு அவசியமே இல்லை மனோஜ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு ஆடி போயிடுறாங்க. இங்கே மற்றவங்க எல்லாருமே, சார் என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அப்பா அதுக்கான கேரண்டியை எனக்கு கொடுத்துட்டாரு, நீ திரும்பவும் கடனை தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் வந்திருக்குதா அவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு. முத்து, நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா, அதான் எப்படி அப்படின்னு ரவி, முத்து எல்லாருமே கேட்குறாங்க. மனோஜ்க்கு சேர வேண்டியதை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஒன்றும் புரியல, அதான் நீ எங்களுக்கு சொத்தை பிரிச்சே கொடுக்கலையே, அப்படி எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து இருந்துக்கிட்டு, முத்து, நான் நேற்று முழுக்க எங்கே போயிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்கள் 4 பேருக்கும் சேர வேண்டிய பங்கு அவங்கவுங்க பேரில் மாற்றி எழுத தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் இல்லாமல் எப்படிப்பா அப்படின்னு. மனோஜ் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போது மனோஜ் கிட்டே வந்ததுக்கப்புறமா, எப்படிப்பா நாங்கள் இல்லாமல் அப்படின்னு கேட்கவும், உங்களுடைய பேருக்கு உங்களுக்கு சேர வேண்டியதை நாளாக பிரிச்சியாச்சு, அதுக்கு நீங்கள் கையெழுத்து போட மட்டும்தான் பாக்கி. உனக்கு சேர வேண்டிய பங்கு தோ இவர்கிட்ட நீ வாங்கின கடனுக்கு பதிலாக இவருக்கே டேரெக்டாக மாற்றி கொடுக்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இது, எங்களை கேட்காம ஏன்ப்பா முடிவு எடுத்த, நீ இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டான்னு தான்ப்பா நாங்கள் சொன்னோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து, பிரச்சனை இவ்வளோ பெருசாக போனதுக்கப்புறமும் எப்படி முத்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு, எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணி அவங்கவுங்க பேருக்கு மாற்றிட்டேன், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு ரவியும் சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க விஜயா ரோகிணியும் மனோஜையும். அதுக்கப்புறமா, மனோஜ் கவலைப்படாத, உன்னோட கடனை நான் அடைச்சிட்டேன், அவர்கிட்ட பேசி நான் உனக்கு சேர வேண்டியதை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் நீ வாங்கின கடன் எவ்வளவோ அது போக மீதி அவர் உனக்கு கொடுத்துருவாரு, நான் ப்ராப்பர்ட்டியாக அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே மனோஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உண்மையிலே உன்னை நான் என்னமோ நினச்சிட்டப்பா, நீ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நான் கேட்ட உடனே சொத்தை பிரித்து நீ தந்துட்டப்பா, நான் கூட எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நீ எங்கேயோ காணாமல் போயிருக்கா அப்படின்னு உன்னை தப்பாக நினச்சிட்டப்பா அப்படின்னு மனோஜி அவருடைய காலில் விழுந்து, அண்ணாமலையுடைய காலில் விழுந்து வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சு. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவுமே இருந்துக்கிட்டு, எப்படியோ அப்பாவை சொத்தை பிரிக்க வச்சுட்டுல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு முத்து கோவத்தோடு இருக்காங்க. முத்து
நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் இந்த விஷயமா இனி எப்பயுமே பேசக்கூடாது, அவங்கிட்ட சண்டையும் போடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு சேர வேண்டியதை நீ சொன்ன மாதிரி நான் கொடுத்துட்டேன். அவனுக்கு சேர வேண்டியதை அவன் விற்று கடனை வச்சு அவனுடைய பிஸ்னஸை காப்பாற்றிக்கட்டும். அவன் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை என்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு. இனிமே அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டு. அவங்க 2 பேரும் அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. இனி யாருமே இனி கவலைப்படாதீங்க. இப்படி ஒன்று இருக்கிற வரைக்கும் தானே அவன் இவ்வளோ ஆட்டம் போட்டு திமிரா எல்லாத்தையும் பண்ணான். அவன் வந்து போயிடுச்சே, இப்போது எதுவுமே இல்லை அவன்கிட்ட, என்கிட்டயும் எதுவும் இல்லை. அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டேன். அதுவும் விற்று அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இதுக்கப்புறமாச்சே அவன் நம்மக்கிட்ட எதுவுமே கடன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கடன் வாங்குறதுக்கும் இல்லை ப்ராப்பர்ட்டி விற்கவும் எதுவுமே இல்லை அப்படின்னு இனிமேலாச்சு அவன் புத்தி கெட்டத்தனமாக இல்லாமல் ஒழுங்காக பொழைப்பான். விடுமுத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நீ சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான்ப்பா, ஆனால் நீ இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுப்பா, இதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு முத்து அழுகிறாங்க. விடுமுத்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, உனக்கு சேர வேண்டியதும் உன்னோட பேர்லேயும் நான் மாற்றி எழுதிட்டேன். உன்னுடைய அப்பாவோட இந்த வீடு உன் அப்பா சம்மந்தப்பட்ட உன்னோட சம்மந்தப்பட்ட எதுவுமே நான் எதையுமே பிரிக்கலை, மற்றது எல்லாத்தையும் தான் நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, என்னமோ உங்கள் இஷ்டம், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இனி எங்கேயும் சொல்லாமல் போகாதீங்க அப்படின்னு. சார் இப்போ உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு. அப்போது இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா சைன் படுத்து கொடுத்த பேப்பர் நான் இப்போவே கிழிச்சு போட்டுறேன். நீங்கள் எல்லாரும் பேப்பரில் சைன் பண்ணி மனோஜ் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை என் பேருக்கு மாற்றி கொடுங்க. அதுக்கான பேப்பரும் ரெடியாக இருக்குது. உன் அப்பா எல்லாத்தையும் டீட்டெயிலாக விஷயத்த சொல்லிட்டாரு. அதனால எல்லாத்தையும் நான் முடிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் சைன் பண்ணால் போதும், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னுடைய ஷேர் போக இதில் உங்களுடைய ஷேர் இன்னும் 50% இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போது அதோட வேல்யூ எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொடுத்த ஷேர் மீதியை நான் எவ்வளவோ லாபம் பார்க்கலாம். உண்மையிலே இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேறு வழி இல்லாமல் நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜி சொல்கிறாரு. உங்கள் அப்பா வந்து அவ்வளோ பேசி கெஞ்சினாரு, வேறு வழி இல்லை மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கடைக்காரரும் அங்கேருந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், எப்படியோ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டீங்க. உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க இவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் மனோஜ் கண்டிப்பாக புத்தி கேட்டவங்க சார், அவனுக்கு பொழைக்கவே தெரியாது, ஆனால் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறம் என்னடி அவனை பார்த்து என்ன முறைச்சிட்ருக்க, எல்லாமே உன்னோட ராசியால் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போது ரவி இருந்துக்கிட்டு, அப்பா என்னப்பா நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் அந்த ஆளுகிட்ட போய் இப்படியெல்லாம் பேசி ப்ராப்பர்ட்டியை இப்படி மாற்றிட்டு வந்திருக்கீங்க, இது தேவையாப்பா? மனோஜ் எப்படியாச்சு ஷேரை கொடுத்துருப்பாள்ல, இல்லை கடனை ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருப்பாள்ல, ஏன்ப்பா நீங்கள் இப்படி பண்ணீங்க? நாங்கள் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தையே பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு இங்கே ரவி கேட்டுட்ருக்காரு. ரவி, உனக்கு தனியாக சொல்லணுமா? முத்துக்கு சொன்னதான், கொஞ்சம் பொறுமையாக இரு ரவி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, அவன் இனிமே கடன் இல்லாமல் அவனோட வாழ்க்கையை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலே சொல்கிறாரு. பாத்தியாடா பாத்தியா, இந்த மனுஷன் எல்லார் மேலேயும் எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சா? என்னமோ தேவையில்லாமல் அவர் வேலை சந்தேகப்பட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுருந்தீங்க, இனிமேல் உங்களால் என் பிரச்சனைக்கு ஏதாச்சும் வந்துச்சு, அவர் இந்த விட்டு போனாருன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், அவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு விஜயா திட்டிகிட்டு இருக்காங்க. விஜயா கொஞ்ச நேரம் அமைதியாரு, எதுக்கு இப்போது எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்கேன், எல்லாரும் போங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கள். மொத்தம் இது உனக்கு சேர வேண்டியது ரவி, இது உனக்கு சேர வேண்டியது ரவி, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படின்னு கை நடுங்கிக்கிட்டே வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே முத்துவுமே ப்ராப்பர்ட்டியே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா, இதை போய் கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து அப்பாக்கிட்டே கொடு. இது இனிமே அவர் இருக்கிற வரைக்கும் நான் இதில் கையை வைக்க மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்பா முத்து சொல்கிறது தான்ப்பா எனக்கும், ஹனி இந்தாங்க இதையும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மீனா கையில் வாங்கிக்கிறாங்க. முத்து, ஏன் இப்படியெல்லாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு சேர வேண்டியது, நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா இல்லைப்பா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நான் உங்களுக்கு கொடுத்தது தான், திரும்பவும் நான் என் கையில் வாங்கவே மாட்டேன். அதை நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, பின்னாடிக்கு உங்களுக்கு தேவைன்னு வர்றப்போ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏதோ இந்த அப்பாவால் முடிஞ்சது அது மட்டும்தான் அப்படின்னு இங்கே அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ முத்து இருந்துக்கிட்டு, என்னப்பா நீங்கள் போய் அழுகலாமா, ஏன்பா இப்படியெல்லாம் அழுகுறீங்க, கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாக போயிடும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கொடுத்ததுப்பா எங்களுக்கு இதுவே பெரிய பொக்கிஷம்ப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இது எடுக்க மாட்டோம் அப்படின்னு முத்து வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கிட்டான்ல, இவெல்லாம் எங்கப்பா உன்னை பார்க்க போகிறான் அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. டே
ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன், நானும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்பாவை. எனக்காக அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட கடனை அடிச்சிருக்கிறாரு. நான் ஏன்டா இனி அப்பா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், நானும் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் மனோஜ், கிளிப்ப நீ பார்த்துக்கிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தேன்னு. என் புருஷனை வீட்டை விட்டு வெளியவே போக வச்சுட்டேன். நீ உன் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு என்ன பார்த்துக்க பாருங்களா. பாருடா, அவளை இப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறேன், அவள் இருக்கிறதுனால தான் இதெல்லாமே நடக்குது அப்படின்னு இங்கே விஜயா கோவப்பட்டு பேசுவோம். அப்போ தான் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை இப்படி தான் பேசுவாங்களா? இங்கே பார், எக்காரணத்தை கொண்டும் உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை மட்டும் இனி வரவே கூடாது. என்னதான் இருந்தாலும் மனோஜோடைய மனைவி ஆயிட்டா ரோகிணி, அந்த வீட்டை விட்டு அவள் போகக்கூடாது. என்ன பிரச்சனையை வேணாலும் வரட்டும், என்ன சூழ்நிலையில் வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லாத. அதான் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. நீ தானே ரோகிணி தேடி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு அண்ணாமலையே சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு, இங்கே பாருங்க, நான் சொன்னதே சொல்லிட்டேன். இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் பேசணும், ஏதாச்சும் இப்படியெல்லாம் என் பேச்சை மீறி முடிவெடுத்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நான் காணாமல் போன மாதிரி ஒரேடியாக காணாமல் போயிடுவேன். அப்போ எல்லாரும் நீங்கள் ரொம்ப வருத்தப்படணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னங்க பேசுகிறீங்க, மாமா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாருமே அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் எல்லாருமே கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே மீனா ஸ்ருதியை ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணியும் மீனாவை பார்க்குறாங்க. மீனா நினைக்கிறாங்க, அப்போது இந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சாலும் மாமா இப்படி பேசுகிற வரைக்கும் ரோகிணி இந்த வீட்டை விட்டு போக மாமா சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு இப்போது மீனா கொஞ்சம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, அங்கிள் ஒருத்தராச்சும் நமக்கு சப்போர்ட் இருப்பாங்களே, நாம் இந்த வீட்டை விட்டு மீனாவோ இல்லை எப்படியோ அவன் அங்கிளுக்கு விஷயம் தெரிஞ்சாலே நம்ம போக மாட்டோம் அப்படின்னு தான் ரோகிணியுமே நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், என் கடமையை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு வந்துட்டு, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அங்கிள், மனோஜை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் எங்களோட பிஸ்னஸை நாங்கள் நல்லபடியாக ரன் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க அங்கிள் அப்படின்னு அதாவது ரோகிணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் சொன்னதை செஞ்சு காட்டினா போதும் அப்படின்னு ரவி வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் முத்துவுக்கும் வருது மனோஜ் மேலே, இப்படியெல்லாம் என்னை பார்த்து மறிக்காதரா, ஏதோ என் நேரம் அப்படி ஆயிடுச்சு, அதுக்கு ஏன்டா அப்படியெல்லாம் கவலைப்பட்டு வருத்தப்படுறீங்க, அப்பாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாரு, நீங்கள் ஏன்னா என் மேலே கோபமாக இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. இனிமேல் வாழ்க்கையில் நான் உங்ககிட்ட இனி பேசவே மாட்டேன்டா, அப்பாவை எந்த நிலைமைக்கு ஆளாக்கணத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்னு திட்டுறாங்க. எங்க விடுங்க, பிரச்சனை எதுக்கு திரும்பவும் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் மாமா சொல்கிறாருல்ல, மாமா பேச்சு கேளுங்க வாங்க அப்படின்னு மீனா சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்துடுறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக சால்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த ரோகிணி அமைதியாக இருப்பாங்களா, நேராக மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அதாவது மகேஸ்வரி வந்துட்டு ரோகிணியை பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சியாகி உள்ளவாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. கதவு சாத்தினதுக்கு அப்புறமா ரோகிணி வந்து நல்லாவே பொத்துன்னு மகேஸ்வரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டி வந்தது வராத்தமா இப்படி என்ன போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு, உன்னால நான் எவ்வளோலாம் அனுபவிச்சேன் தெரியுமா நேற்று, ஏன்டி இப்படி மாத்திரையை மாற்றி கொடுத்தேன், ஃப்ரெண்டுன்னு நம்பி உருப்படியாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கு, என் கூட சேர்ந்து எப்படியோ அந்த வித்யா மாதிரி இல்லாமல் உனக்கும் நல்ல புத்தி வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் மாத்திரை இப்படி மாற்றி கொடுத்து நேத்தெல்லாம் என்னை கொட்டு வாங்க வச்சிட்டியடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி, நான் வேணும்னே ஏதோ பண்ண தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், பொடி நீயும் உன் ஐடியாவும் உன் மாத்திரையும் இங்கே பாரு, என் மண்டையும் என் கையும் எப்படி இருக்குது அப்படின்னு, ஆண்டி நேத்தெல்லாம் பயங்கர ஆக்டிவ் ஆகி என்னை கொட்டியே தீர்த்துட்டாங்க அங்கிள் வர வரைக்கும், நல்லபடியாக எப்படியோ, ஆனால் புத்து கடைசியாக ஒரு வழியாக ஏதோ போனால் போகட்டும் என்னை மன்னிச்சு காப்பாற்றி விடுறேன்னு அங்கிள் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வருவார் பொய்யை சொன்னதுனால ஆண்டி என்னை விட்டாங்க, ஆனால் முத்து சொன்னது பொய்ன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு உயிரே போயிடுச்சு, ஆனால் எப்படியோ நல்ல விதம் அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அங்கிள் எப்படியோ காலையில் வந்து நின்றுட்டாரு, முத்து மட்டும் அப்போ உண்மையாக சொல்லியிருந்தான் நான் சொன்னது போய் அப்பா வரமாட்டாரு அப்படின்னு, அங்கிள் வராமல் இருந்ததா வச்சுக்கோ திரும்பவும் ஆண்டி என்னை கொட்டியே தீர்த்துருப்பாங்க, எப்படியோ கடவுள் தான் என்னை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டு தப்பி பொழைச்சி இங்கே ஓடி வந்திருக்கண்டி அப்படின்னு இங்கே நடந்த விஷயத்த ரோகிணி சொல்லவும், சாரிடி இவ்வளோலாம் நடந்துருச்சா, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாதுடி, ஏண்டி உன் அத்தைக்கு இவ்வளோ கோவம் உன் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்து என்னால் தான் கேன்சல் ஆச்சு அப்படின்ற கோவம், ஏன் நான் தான் ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. நீ பொய் சொல்லாமே இருந்திருக்கலாம். இந்த ஆர்டரை மீனா தானே வாங்கி கொடுத்தா. நீயே உன் தலையில் மண்ணா அள்ளி கொட்டின மாதிரி இந்த ஆர்டர் உன்னால் தான் கிடச்சிது அப்படின்னு பொய் சொன்ன உன் அத்தைக்கிட்ட. இப்போ பார்த்தியா, அது உனக்கே அப்பா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். மீனா தான் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தான்னு சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுக்கும். நான் மாட்டிக்கிட்டு இப்படி முடிக்கிறேன் பாரு. எல்லாம் என் நேரம் பத்தாவது இதுக்கு அந்த மனோஜ் வேற எனக்காக ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி கூட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு இங்கே ரோகிணி வந்து மகேஸ்வரி கிட்ட சொல்லி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. விடுடி, எல்லாம் சரியாக போயிடும். எப்படியோ மாமா வந்துட்டாருல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? சொத்தை பிரிக்க ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதடி, எப்படியோ அங்கிள் எல்லாத்தையும் எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு. மனோஜ் கடனையும் அடைச்சிட்டாரு. எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடி, ஏதோ பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு இங்கே மகேஸ்வரி ரோகிணிக்கு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஏதாச்சும் சில்லுன்னு கொண்டு வருவா அப்படின்னு. ப்ளீஸ் டி, அதையாச்சும் கொடுடி, அந்த வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. முள்ளு மேலே நடக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கேன். பத்தாததுக்கு இந்த மீனா வேதரை ரிலாக்ஸாக படுத்து தூங்க கூட முடியறதில்ல என்னால். தினம் தினம் கண் விழிச்சா ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பயத்தோடய இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. இதை நினச்சா எனக்கு ரொம்ப வந்து அசிங்கமாகவும் இருக்குது, அவமானமாகவும் இருக்குது. பேசாமல் இந்த வாழ்க்கையை வாழத்தை விட அப்போவே அமைதியாக நானும் செத்துருந்தா என் பையனோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் கிறிஷோட வாழ்க்கைக்காக நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னுடைய கவலையெல்லாம் யாருக்குமே புரியவே புரியாது. எல்லாருக்கும் நான் போய் சொல்லி அவங்கள ஏமாத்துறதா தான் தெரியும். ஆனால் என் லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இங்கே மகேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு ரோகிணி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மீனா மகேஸ்வரியோட வீட்டுக்கு ரோகிணியை பார்க்க வந்திருக்காங்க. அப்போது இவங்க பேசியிருக்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. ரோகிணி பார்க்கவும் எந்த தப்புமே இல்லை. அவள் பண்ணது அதாவது தப்பாக இருந்தாலும் அவள் வருத்தப்படுறதுக்கான நியாயம் உண்மைதானா அப்படின்னு மீனா நினச்சிக்கிட்டு அமைதியாக அங்கேருந்து பேசாமையே ரோகிணிக்கிட்ட திரும்பவும் போயிடுறாங்க. எப்படியாச்சும் இந்த பிரச்சனையும் நீ தான் சால்வ் பண்ணணும் கடவுளே. ரோகிணியோட விஷயம் வீட்டுக்கு தெரிகிற மாதிரி நீ தான் நல்ல வழியை காட்டணும். அப்படியே அது தெரிஞ்சாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு மீனா வேடிக்கிட்டே அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு வந்து மகேஸ்வரி கொடுக்குறாங்க. ரோகிணி வந்து இதை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.